இது கருவேப்பிலை, இது புதினா, மல்லி. இந்த 3யும் வச்சு எப்படி நம்ம தொட்டுக்கறி வைக்கலாம் இது காமிக்கும். இதில் 3யும் தனித்தனியாக வைக்கலாம், நல்லாயிருக்கும். இதில் சேர்க்குறது 3லேயும் ஒரே பொருள் தான், அதிகமாக எந்த பொருளும் சேர்க்குறது. சொல்லி காட்டுவோம், அடுத்தது சொல்லி காட்டுவோம் சமையல் பொருட்களை. சமையலுக்கு அடுத்த வீடியோ நம்ம போவோம். இன்னும் அடுத்த வீடியோவில் சமையல் பொருள் தான் இது செய்கிறது. இந்த 3 என்ன செய்யணும்னா, ஒரு துண்டு பூண்டு ஜோனி இஞ்சி, அதுக்கு அடுத்தபடியாக வந்து கொஞ்சம் புளி, சின்ன வெங்காயம், தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், இந்த 2 கடலெண்ணெய் 3 எண்ணெயில் தான் வதக்கணும். சும்மா ஆயில் இதெல்லாம் போட்டு வதக்கக்கூடாது. இந்த எண்ணெயில் வதக்கும் போது தொட்டுக்கறி நல்லாவும் இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். கொஞ்சம் தேங்காய், சின்ன தேங்காய் போட்டுக்கணும். இது எப்படி செய்யணும்னா அடுத்த வீடியோவில் போடும் போது. இதில் சாப்பிட்றதுனால என்ன பொருள் வருதுன்னா, அந்த கருவேப்பிலை தொட்டுக்கறி தனியாக அரைச்சி சாப்பிட்டோம்னா, தனியாக இந்த 4 பொருள் ஒரு 6-7 பொருள் ஏறணும். ஏன்னா இந்த கருவேப்பிலை, கொஞ்சோண்டு புதினா, கொஞ்சோண்டு மல்லி, ஒரு துண்டு தேங்காய், அதுக்கு அடுத்தபடியாக பூண்டு, சின்ன வெங்காயம், புளி, உரப்புக்கு ஒரு பச்சை மிளகாய். இது 3யும் இப்போ நான் எல்லாரையும் போட்டு தேங்காய் எண்ணெயிலையோ நல்லெண்ணெயிலையோ கடலெண்ணெயிலையோ போட்டு வதக்கி வச்சு ஆற விட்டு அரைச்சி சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வயிற்று புண்ணெல்லாம் இருக்காது. அருமையான பொருளுங்க. இது சில பேருக்கு தெரிய மாட்டேங்குது. ஏன்னா விவசாயத்தை பற்றி வந்து நம்ம எல்லாம் போடுவோம். விவசாயத்தை வந்து என்ன செய்கிறாங்கன்னா, இப்போ என்ன செய்கிறாங்கன்னா, அரபு நாட்டில் சவுதி அரேபியா, துபாய், சில குவைத்து, அப்புறம் வந்து இப்போ சைனா வந்துக்கிட்டு இருக்குது. ஃபஸ்ட்டு கொண்டு இந்தியாவோட இப்போ சைனா 9 வந்துக்கிட்டு இருக்குது. எப்படின்னா விவசாயத்தில் வந்து மானியம் கொடுக்குறாங்க. எப்படி மானியம் கொடுக்குறாங்கன்னா, இப்போ வந்து நான் இருந்த ஒரு ஓனர்கிட்ட, சவுதியில் இருந்தேன். இப்போ ஒரு 4 வருஷமாக இருந்தேன் அந்த ஓனர்கிட்ட. அந்த ஓனர்கிட்ட வேலை செய்யும் போது என்ன செய்யணும், ஒட்டகம் இருக்குது, மாடு இருக்குது, ஆடு இருக்குது, கோழி இருக்குது, வாத்து இருக்குது. அடுத்தபடியாக வந்து விவசாயம் என்ன பண்ணுறாருன்னா, காய்கறி, முட்டைக்கோசு, கேரட்டு, கத்திரிக்காய் அதெல்லாம் பண்ணுறாரு. இது எங்கேருந்து வருதுன்னா, அந்த விவசாயம் பண்ணுறதுக்கும் அவர் பண்ணுறதுக்கு எல்லாத்தையும் கவர்மெண்ட்டே வந்து உதவி செய்யுது. விவசாயத்துக்கு கவர்மெண்ட்டே எதுவும் உதவி செய்யுதுன்னா, கவர்மெண்ட் வந்து என்ன செய்யுதுன்னா, விவசாயத்துக்கு வந்து போர் போட்டு கொடுக்குது, அவங்களுக்கு வந்து காசு கொடுக்குது, காசு கொடுத்து செய்ய சொல்லி அந்த பொருளுக்கெல்லாம் அவங்க கவர்மெண்ட்டை வாங்கி அதை வாங்கி ஒரு விலையை வச்சு விற்கிது கவர்மெண்ட்டு. இது சவுதி அரேபியாவில் நடந்துகிட்டு இருக்குது. எல்லாத்தையும் சைனாலே இப்படி நடக்குது. இப்போ சைனாவில் நம்ம நாட்டில் விட அதிகமாக வந்து சைனாவில் வந்து விவசாயம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம நாட்டில் என்ன செய்கிறாங்கன்னா, 10 பேர் நல்லா இருக்கிறதுக்காக வேண்டியும், 100 பேர் அதுக்கிட்ட ஆயிரக்கணக்கான பேர் அழிக்கிறதுக்காக வேண்டியும் ஒரு பிளாட் போட்டு வேறு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரியல் எஸ்டேட்னு சொல்லிட்டு பிளாட் போட்டு வேறு பண்ணி அதை வந்து கெடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஃபுல்லாக என்ன விவசாயம் பண்ணுற இடத்தையெல்லாம் என்ன செய்கிறாங்க, விவசாயம் பண்ண விடாமல், அந்த மக்களுக்கு யாருக்கும் உதவி செய்யாமல், கவர்மெண்ட்டும் உதவி செய்யாமல், கடைசியில் என்ன செய்யுதுன்னா, அதை வந்து ஃபுல்லாக அந்த விவசாயத்தை இடத்த என்ன செய்கிறாங்க, ஃபுல்லாக காய விட்டுறாங்க. எதுவுமே செய்ய கிடையாது. நம்ம ஊர் என்ன சில இடத்துல என்ன போய் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு நேரத்தில் கீரை போடுவாங்க, ஒரு நேரத்தில் கத்திரிக்காய் போடுவாங்க, ஒரு நேரத்தில் கடலை போடுவாங்க, ஒரு நேரத்தில் ஒரு பொருளை போட்டு அதை வந்து விவசாயம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இதுதான் நம்ம நாட்டில் நடந்துக்கிட்டது விஷயம். இப்போ என்ன செய்கிறாங்கன்னா, அதை செய்ய விடாமல் ஒரு கோலத்தனம் ஆக்கிட்டு அவங்கள வந்து வேலை செய்ய விடாமல் அப்படியே ஒரு இதாக்கி அந்த இடத்த என்ன செய்கிறாங்கன்னா ஆக்கிரமிக்கிறாங்க. சில இதில் வந்து வேலைக்கு வாங்கிக்கிறாங்க. நிறைய இடத்துல நடந்துகிட்டு இருக்கு. தஞ்சாவூர் மாவட்டத்தில் நடந்துருக்கு, நெல்லை மாவட்டத்தில் நடந்துட்டு இருக்கு. எதுக்கு எடுத்து போடுறோம்னா வந்து விவசாயத்தை பற்றி இந்த வந்து நம்ம நினைக்கிறவங்க வந்து விவசாயத்தை பற்றி நினச்சிட்டு இருக்கோம். நம்ம ஒரு காலத்தில் வந்து நம்ம அரிசி வந்து 500 ரூபா 1000 ரூபா கொடுத்து வாங்குற நிலைமையில போயிடும். ஏன்னா அந்த விவசாயம் கண்டிப்பாக நம்மளுக்கு வேணும். எனக்கெல்லாம் வந்து நம்ம வந்து தமிழ்நாட்டில் வந்து பொறுத்த வரைக்கும், தமிழ்நாடு நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சோறு இல்லாமல் யாரும் இருக்க மாட்டாங்க. ஒருவேளை சோறாக சாப்பிடுவாங்க கண்டிப்பாக. எவ்வளோ தான் சப்பாத்தி இருந்தாலும் சரி, எவ்வளோ கோதுமை மாவு இருந்தாலும் சரி, எவ்வளோ மைதா மாவு இருந்தாலும் சரி, எவ்வளோ தான் கேப்ப மாவு இருந்தாலும் சரி, ஒரு வேளை தான் சோறு சாப்பிடுவாங்க. அதனால் விவசாயத்தை அழிக்காமல் நம்ம கவர்மெண்ட் இன்ஷா அல்லாஹ் இது முயற்சி பண்ணி இந்த பிளாட் போட்டு விற்காமல் அந்த விவசாயத்தை கொஞ்சம் முயற்சி பண்ணுங்கள். இது சைனாவையும் உள்ள நாடு, சவுதியும் உள்ள நாடு, துபாயுமே உள்ள நாடுனாங்க. இப்போ வந்து விவசாயம் வந்துக்கிட்டு இருக்குது. விவசாயத்தை நம்புகிறாங்க. ஏன்னா விவசாயம் தான் நம்ம சாப்பாடாக போயிடும். ஒரு காலத்தில் வந்து நம்மளுக்கு வந்து மருந்து மாத்திரை வந்து காசு கொடுத்து வாங்கலாம், அரிசி காசு கொடுத்து வாங்க முடியாது, அரிசி கிடைக்காது. அவ்வளோ நிலைமையாக போயிடும், மோசமாக போயிடும். இப்போ வந்து இந்த விவசாயத்தை நம்பி நம்ம வாழ்கிறதுன்னா முயற்சி பண்ணி இந்த விவசாயத்தை காப்பாற்றணும். அதனால் எல்லாமே விவசாயிகள்லாம் இந்த இடத்த விற்க விடாமல், அந்த நிலத்தை விற்க விடாமல், அது பிளாட் போட்டு விற்க விடாமல் அது முயற்சி பண்ணுங்கள் இன்ஷா அல்லாஹ். தஞ்சாவூர் மாவட்டம், நெல்லை மாவட்டம், கடலூர் மாவட்டம், சேலம் இந்த பக்கத்துலாம் வந்து என்ன செய்யணும்னா, ஈரோடு இந்த பக்கத்துலாம் வந்து விவசாயம் வந்து ரொம்ப அழிஞ்சிக்கிட்டு வருது. எல்லாமே பிளாட் போட்டு விற்றுக்கிட்டே இருக்காங்க. அதெல்லாம் இன்ஷா அல்லாஹ் 10 பேர் நல்லா இருக்காங்க, லட்சக்கணக்கான பேர் ரொம்ப சாப்பாடு இல்லாமல் அலைஞ்சிருவாங்க, ரொம்ப கஷ்டத்தில் போயிடுவாங்க. நம்ம அடுத்த நாட்டில் போய் அரிசி காசு கொடுத்து வாங்க நிலமே போயிடும். 1000 ரூபாய் கிலோவுக்கு போயிடும். ஒரு கிலோவுக்கு இப்போவே கிலோ வந்து 100 ரூபா, 75 ரூபா, 110 ரூபா, 120 ரூபாய்க்கு அரிசி வந்துருச்சு. இன்னும் கொஞ்ச நாளில் இன்னும் ஒரு 5 வருஷம் சென்று பார்த்தோம்னா 200 ரூபாய்க்கு, 350 ரூபாய்க்கு, 300 ரூபாய் வந்து அரிசி வந்துடும்.
அதெல்லாம் இன்ஷா அல்லாஹ் விவசாயத்தை நம்புங்க. கண்டிப்பாக இந்த கருவேப்பிலை, இந்த புதினா மல்லி இதெல்லாம் பிள்ளைகளுக்கு கொடுத்து பழம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ போடுவேன், எல்லோரும் பாருங்கள் இன்ஷா அல்லாஹ். இது இந்த வாட்ஸ்அப்பில் போட்டு விட்டாலும் எல்லாருக்கும் கான்செப்ட் வரும், எல்லா பேருக்கும் உபயோகப்படும், எல்லோரும் நல்லா இருக்கணும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.